ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிளில் உள்ள சம்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A joint probability density function of a random variable x and y is given as. ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன்? இப்போ அந்த ஃபங்க்ஷனை கிவன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாம். f of x, y is equal to k into xy e power minus x square plus y square. இதுதான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா, ஃபைண்ட் கே அண்ட் ப்ரூவ் தட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேயை வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் கே. டு ஃபைண்ட் கேவை கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, -∞ to +∞, டபுள் இன்டெக்ரல் ஆஃப் -∞ to +∞, f of x, y dx dy is equal to 1. இதுதான் வந்து ஃபார்முலா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லோவர் லிமிட் என்னவாக இருக்கும், ரெண்டுத்துக்குமே 0வாக இருக்கும். அப்போ லிமிட் எது வரையும் தெரியாது. ஸோ +∞ வரையும் அது அப்படியே இருக்கும். f of xyயோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, k into xy e power minus x square plus y square. இதுதான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன், which is equal to 1ன்னு சொல்லிட்டு dx dy which is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து k அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துடணும். 0 to ∞, 0 to ∞. அப்போது xy e power minus x square plus y square dx dy is equal to 1. இந்த சம்மில் பார்த்திங்க அப்படின்னா xy அப்படிங்கிறது மல்டிப்ளையில் இருக்குது. இந்த மாதிரி மல்டிப்ளையில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். டேர்ம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி dxஆல் இன்டகிரேட் பண்ணும், அண்ட் y டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி dyஆல் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா k வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அது அப்படியே வெளியவே இருக்கட்டும். 0 to ∞, x terms x e power minus x square into dx. இது எல்லாமே x terms plus 0 to ∞. நெக்ஸ்ட் வந்து y terms எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். y e power minus y square dy which is equal to 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேர்ம் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் எக்ஸ், அதாவது எக்ஸோட வேல்யூஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்காக எக்ஸோட ஃபங்க்ஷன் வந்து -0 to ∞ x e power minus x square into dx இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து யூவி மெத்தடில் இருக்குது. ஸோ யூவி மெத்தட்லேயே வந்து இ பவரில் பவருக்கு மேலே இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிக்கணும். இதை எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, x square is equal to u அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேரியபிளை வந்து எடுத்துக்கிறேன்னா, இப்போ நான் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du by dx is equal to 2x. கரெக்டாக? இப்போது இதிலேருந்து எனக்கு வந்து dx மட்டும்தான் வேணும். dx is equal to 2x by du வரும். du by 2x வரும். கரெக்டாக? இப்போது எனக்கு இதிலேருந்து x into dxோட வேல்யூ தான் வேணும். ஸோ அப்போ du by 2 is equal to x into dx. எனக்கு x into dx அதோட வேல்யூ என்னென்னு கிடச்சிருச்சு, du by 2ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இதை தூக்கிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா, 0 to ∞, x dxோட வேல்யூ என்னது, du by 2. நெக்ஸ்ட் வந்து e பவர் x ஸ்கொயரோட வேல்யூ என்னது, u. ஸோ e பவர் மைனஸ் u அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதை இப்போ நான் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து எனக்கு எந்த டேர்ம்ஸுமே uv அந்த மாதிரி எந்த டேர்ம்ஸுமே கிடையாது, தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை வந்து ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1/2 அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அந்த கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துட்டேன்னா e per 0 to ∞, e per minus u into du இதுதான் இருக்குது. ஸோ e power xஐ இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், e power x தான் வரும். அண்ட் தென் யூ ஹவ் டு மேலே பவரில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இப்போது 1/2 e power minus u இன்டகிரேட் பண்ணாலுமே e power minus u தான் வரப்போகுது. அண்ட் இப்போ மைனஸ் யூவை இன்டகிரேட் பண்ணால் அதோட இது வந்து -1 இல்லையா? ஸோ அதை டிவைடில் எழுதிக்கிறேன். லிமிட்ஸ் என்னது, 0 to ∞. இதில் சப்ஸ்டியூட், இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 1/2 into e minus e per minus ∞ plus e per 0 இப்படி வருமா? இப்போ e per minus ∞ வேல்யூ
is 0. e power minus infinity to value என்னது 0. அப்போ 1/2 into 0, anything per 0 is 1 இல்லை. அப்போது 1/2 into 1 is equal to 1/2. ஸோ நம்ம இதோட வேல்யூ வந்து 1/2 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சிமிலர்லி இதே மாதிரி y-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். y e power minus y into dy which is dy, அதை மட்டும் ஃபஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இதை கண்டுபிடிக்கணுன்னாலும் அதே மாதிரி தான் 0 to infinity y e power minus y square into dy. இதே மாதிரி y square is equal to u எடுக்கிறேன், du by dy is equal to 2y எடுக்கிறேன். அதே மாதிரி தான் சேம் இதில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் வரும். என்ன டேர்ம்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆக போகுது. அதே மாதிரி தான் du by 2 is equal to y into dy வரப்போகுது. கரெக்டாக? y into dy. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா 0 to infinity du by 2 into e power minus u square. இதே மாதிரி இது எல்லாத்தையும் சேம் இதே மாதிரி பண்ணால் இதுக்கூட ஆன்சர்ஸ் என்ன வரும் அப்படின்னா சிமிலர்லி அதே ஆன்சர் தான் வரப்போகுது நம்மளுக்கு. ஸோ இந்த ரெண்டு இதையும் தூக்கிட்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இதோட வேல்யூ 1/2, இதோட வேல்யூ 1/2 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ k into 1/2 plus 1/2 is equal to 1. into 1/2 is equal to 1. ஸோ k by 4 is equal to 1. அப்போ கேவோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு. இப்போ இந்த கேவோட வேல்யூ தூக்கிட்டு போய் நான் கொஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். f of x, y is equal to 4 into xy e power minus x square plus y square, where x is greater than or equal to 0, y is greater than or equal to 0. இப்போ நெக்ஸ்ட் என்ன, இப்போ நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ப்ரூவ் தட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட். எக்ஸ் அண்ட் ஒய் இண்டிபெண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இண்டிபெண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க f of x into f of y is equal to f of x, y. அதாவது f of x terms and f of y terms ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு டேர்ம்ஸும் மல்டிப்ளை பண்ணும்போது f of xy வந்துருச்சு அப்படின்னா அது வந்து இண்டிபெண்ட். அப்படி வரலை அப்படின்னா இட் இஸ் நாட் அன் இண்டிபெண்ட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பை மார்ஜினல் கண்டிஷன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கண்டிஷன் தான் யூஸ் பண்ணோம். பை மார்ஜினல் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இதில் ஒரு இது இருக்குது என்ன அப்படின்னா எக்ஸ் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஒய்யை வச்சு இன்டகிரேட் பண்ணும் அண்ட் ஒய் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கும் போது எக்ஸை வச்சு இன்டகிரேட் பண்ணும். இப்போ f of x is equal to minus infinity to plus infinity f of x, y dy. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? minus 0 to infinity நம்ம ஃபுல்லாத்தையும் இப்போ ஃபங்க்ஷனை வந்து ரீசேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல அந்த ஃபங்க்ஷனை வந்து இப்போ நம்ம எழுத போகிறோம். 4xy e power minus x square minus y square. அந்த மைனஸை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். இப்போது நான் இங்கே எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்? y டேர்மை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ y டேர்ம் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே x அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த x எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ 4x e power minus x square. இதுக்கு தான் நான் வந்து ஃபுல்லாகவே மைனஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணி தனித்தனியாக எழுதி வச்சேன் ஃபஸ்ட்லேயே. அப்போது 0 to infinity மற்ற என்ன டேர்ம்ஸ் இருக்கும்? y e power minus y square into dy இருக்கும். கரெக்டாக? இப்போது 4x e power minus x square இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு 1/2ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த 1/2 நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அந்த 1/2 நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே 2 1s are 2 2s are கேன்சல் ஆகிட்டு எனக்கு 2x e power minus x square மட்டும் வரும். இப்போ நான் வந்து f of xோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி நான் வந்து f of yயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். f of yயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னவாக இருக்கும்? minus infinity to infinity f of x, y dxஆக இருக்கும். y டேர்ம்ஸ் இப்போ வந்து y டேர்ம்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆகிடும் அண்ட் x டேர்ம்ஸை வச்சு நான் வந்து இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது அதே மாதிரி 0 to infinity given ஃபங்க்ஷன் என்ன? 4xy e power minus x square minus y square into dx. இங்கே y டேர்ம்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ அந்த y டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துகிறேன். 4y e power minus y square 0 to infinity. மற்ற டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கும்? x e power minus x square into dx இருக்கும்.
ஸோ அதே மாதிரி தான் இதோட இது வந்து நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1/2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1/2 இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 4y e power minus y square into 1/2. ஸோ இதை பண்ண அப்படின்னா 2y e power minus y square. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன், இது நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் கண்டிஷன், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து f of xy வந்து கிடைக்கணும். ஸோ இப்போ நான் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். f of x into f of y which is equal to 2x e power minus x square. இது வந்து f of x ஓட வேல்யூ. f of y 2y e power minus y square. இதை நான் எப்படி எழுதலாம்? 4xy e power minus x square minus y square. இந்த மைனஸை நான் காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போ 4xy e power minus x square plus y square. எனக்கு வந்து இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன், இது நார்மல் f of x, y ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து f of x, y. இதிலேருந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், x and y are independent அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. Hope you understand this question. Thank you so much.